வேடவ குலத்தில் பிறந்த ஒரு சாதாரண பெண் தான் சபரி. தனக்கான வாழ்க்கை இது இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு நாள் இரவு வீட்டிலிருந்து வெளியேறிய சபரி காட்டில் இருந்த மதங்கமணி ஆசிரமத்தை அடைகிறாங்க. அவரும் குருவா ஏற்றுக்கிட்டு அவர்களுக்கு பணிவிடையும் செஞ்சுட்டு அவருடைய ஆசிரமத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீ முடிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது, அதை முடிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி மூச்சை விடுறாரு மதங்க முனிவர். அவர் சொல்லிட்டு போன மாதிரியே என் நேரமும் ராமநாமத்தையே சொல்லிக்கிட்டு அவருடைய வருகைக்காக பல வருடங்களாக காத்திருந்தாங்க சபரி. அவருடைய அந்த பல வருட தவம் வீண் போகலை. ஒரு நாள் ராமனும் லட்சுமணும் அந்த ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரையும் வணங்கி வரவேற்று கனிகளையும் தந்து உபசரிக்கிறாங்க. ராமருக்கு தேவையான உதவியை செய்து முடித்து தீயில விழுந்து முக்தியும் அடைகிறாங்க சபரி.